ஒரு நார்மல் சப்பாத்தி செஞ்சாலே எனக்கு ஷேப் வருது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் உள்ள ஸ்டஃப்லாம் வச்சும்போது எல்லாம் வெளியே வந்துருவாங்கல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பவுடர் போட்டால் தான் இந்த சப்பாத்திக்கு வந்து ஒரு ஷேப் வரும்னு சொல்லிட்டு பவுடர் அள்ளி தூக்கி போடுற மாதிரி சப்பாத்தியும் ஒரு அளவுக்கு முடிச்சிட்டேன். என்ன உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தேன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு சிக்கனை வந்து கைமா மாதிரி பண்ணிவிட்டு அதில் கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் தண்ணி எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு தண்ணி வத்துற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு அந்த ஸ்டஃப்பு வந்து இந்த சப்பாத்திக்குள்ளே வச்சு நம்ம நல்லா நம்ம இந்த பவுடரை வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணி ஒரு ஷேப்பை கொண்டு வந்துட்டு ஒரு வழியாக சப்பாத்தியும் முடிச்சிட்டேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிளேட்டிங் பண்ணி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எப்பயுமே நான் பார்க்குறேன். ஆனால் இப்போலாம் மறந்துடுறேன் இருக்கிற பசியில். இன்னொரு நாள் வீட்டில் மாவு இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து மாவு அரைக்கிறாங்களே, சரி அங்கே போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போய் அடை மாவு தான் வாங்கிட்டு வந்தோம். அங்கே இட்லி மாவு, இந்த முடக்கத்தான் மாவு எல்லாமே விற்கிறாங்க. அடமாவில் என்ன சொல்லி விட்டுருந்தாங்கன்னா உப்பு வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நாங்களும் அதே மாதிரி வந்து செஞ்சு பார்த்தோம். நல்லா கிறிஸ்பியாக இருந்தது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. கூடவே தேங்காய் சட்னியும் அவியலும் வச்சு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.